Praise the Lord. Hallelujah. God is good. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you are most welcome to the covenant of the day. And today is 25th August 2026, Tuesday, செவ்வாய்க்கிழமை. காலைதோறும் ஆண்டவரை தேடுவது, அவரை நோக்கி பார்ப்பது, அது நல்லது. ஆண்டவருடைய நாமத்திலே அந்த நாளை துவங்கும் போது கர்த்தர் நமக்கு பாதுகாப்பானவராகவும் போதுமானவராகவும் நன்மையினாலே வழி நடத்துகிறவராகவும் இருப்பார். ஆமா தானுங்களேன். If you start with the Lord, the new day, if you begins the day, dear brother and sister, God's presence, our Lord Jesus Christ's presence will be with you. And He will take care of you in all circumstances and situations. Okay, let's go to the verse. Today is Revelation chapter 3 verse 9. Yesterday we are seeing chapter 3 verse 8. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 29வது வசனம். சரிங்களா? Indeed, I will make those of the synagogues of Satan who say they are Jews and are not, but lie. Indeed, I will make them come and worship before you, your feet, and to know that I have loved you. இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, கர்த்தர் உடைய பிள்ளைகள் அவரோடு நெருக்கமாய் இருக்க வேண்டும், அவருக்குள் வாழ வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். அதை இந்த உலகம் பார்க்க வேண்டும் என்று அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அருமையானவர்களே, பட் தி ப்ராப்ளம், குறிப்பாக இந்த யூதர்கள், இன்றைக்கும் கூட இந்த யூதர்கள் always, the Jews always try to close the doors for the Christians because அவர்கள் நினைக்கிறார்கள் நாம் அவர்களுக்கு எதிர்ப்பாளிகள் என்று. சரிங்களா? ஆனா இங்கே நாம் பார்க்கிறோம், ஆவியானவர் வருங்காலத்தை குறித்து பேசும் பொழுது என்ன சொல்லுகிறார்? யூதர்கள் அல்லாதவர்கள் யூதரை போல. அப்படி என்றால் யூதர்கள் பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கைக்குள்ளவர்கள். நாம தானுங்களே அந்த பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கைக்குள்ளவர்கள். அப்ப யூதர்களைப் போல அந்த உடன்படிக்கையில இருக்கிற மாதிரி அநேகர் எதிர்ப்பாளிகள் சாத்தானின் கூட்டமாக வருவார்கள், ஏமாற்றுவார்கள். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அப்படிப்பட்டவர்கள் உன்னோடு நான் இணைப்பேன், உன்னோடு சேர வைத்து நான் உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறேன், நான் தான் உண்மையான ஆண்டவர், நீங்கள் என் அன்பிலே நிலைத்திருக்கு என்பதை அவர்கள் காணும்படி உங்கள் பாதத்தண்டை நான் கொண்டு வருவேன். இப்ப ஆண்டவர், அருமையானவர்களே, சபையில இருக்கிற குறைகளை சொல்லி வந்தார், அதே சமயத்துல சபையிலே நன்மைகளையும் சொல்லி வருகிறார், ஆசீர்வாதத்தை சொல்ல வர. உன்னை சாட்சியாய் நிறுத்துவேன், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்பதை இந்த உலகம் காணும்படியாக நான் காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஆகவே நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்து அந்த விசுவாசத்திலே பலப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். சாத்தானை எதிர்த்து அவனுடைய பொய் உரைகளை இன்றைக்கு நம்பி கோடான கோடி ஜனங்கள் அவன் பின்னாலே போய் கொண்டிருக்கிறார்கள். இஸ் a liar. ஆமாதானே? அவனுடைய இருதய கடினத்தை பயன்படுத்தி அவருடைய கண்களை எல்லாம் குருடாக்கி சத்தியத்தை காண முடியாதபடி they become a blind people because they cannot see the truth, they can't hear the truth, their heart was hardened. The Bible say that. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அருமையானவர்களே, நாம் ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருப்பதை இந்த உலகம் காண வேண்டுமானால் அவருடைய வார்த்தையை நாம் கடைபிடிக்க வேண்டும். You have to follow the word of God. You have to meditate, you have to read, you have to understand. அது உன்னுடையதாக மாறிவிட வேண்டும். If you abide in me, if my word abide in you, Jesus says, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். ஹல்லேலூயா. ஆகவே
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டோட வார்த்தையை நிலைத்திருப்போம், ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை சாட்சியாக நிறுத்த விரும்புகிறார். அதற்கு தகுதி உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். You know what's God's plan? He wants us to be a witness for Him. That is His plan and His will. That's the reason He's want to anointing us and blessing us, so that we can be witness for Him. ஆனால் இதை நாம் புரிந்து கொள்ளாதபடி நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நமக்குள்ளே இருக்கிற வஞ்சகம், ஆசை, பாவம், இச்சை, வெறுப்பு, இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் நாம் ஆண்டவருக்குள்ளே இல்லாதபடி நம்மை கொண்டு போகிறது. ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த புதிய நாளிலே உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு தங்கட்டும் ஆண்டவரே. இந்த உலகம் உம்மை காணத்தக்கதாக உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பயன்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். சகோதரனை, சகோதரியே, 5 நிமிடத்தில் முடித்த வேண்டும் என்று நினைத்தேன். பேசிக்கொண்டிருக்கும் போதே நேரத்தை பார்க்கிறேன், ஓடிவிட்டது. கர்த்தருக்கு சாட்சியா இருங்க. டேக் கேர். God bless.